அப்பா, நீர் எல்லா கட்டுகளையும் நுகங்களையும் சங்கிலிகளையும் உடைக்க வல்லவராயிருக்கிறீர். அப்பா, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உமாலே முடியாத காரியம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆராதனைக்கு தகுதியானவர் என்று நாங்கள் சொல்வதற்கு காரணம், அப்பா, நீர் அத்தனை வல்லமையுள்ளவராய், சர்வ வல்லமையுள்ளவராய், ஒருவரும் செய்ய முடியாத பெரிய காரியங்களையும் அசாதாரணமான காரியங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறனால தான் உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. இந்த உலகத்தில் புகழ்ச்சிக்குரியவர் நீர் ஒருவர் மாத்திரமே, ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உமையே நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம், உமையே நாங்கள் தொழுகிறோம், உமக்கே துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த சர்வ வல்ல தேவன் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவர். எங்களுடைய நிலைகளை மாற்றி எங்களுடைய தாழ்வை மேன்மைப்படுத்துகிறவரும், எங்களுடைய நுகங்களை முறிக்கிறவரும், எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவரும், எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுமாகவும் நீர் இருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த நாளிலே மல்கியா 3வது அதிகாரம் 11-12 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மல்கியா 3:11-12. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சைக்கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளிலே நம்முடைய தேசத்தின், நம்முடைய குடும்பத்தின், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் கனிகளை, பலன்களை திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேசம் விரும்பப்படத்தக்க தேசமாக கர்த்தர் மாற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார். எல்லா ஜாதிகளும் நம்மை பார்த்து இவர்கள் பாக்கியவான்கள், இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தருடைய மகிமை இந்த நாட்களில் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய எல்லைகளிலும் வெளிப்பட உண்மை உள்ளதாயிருக்கிறது. அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நிலத்தினுடைய பலனை இதுவரைக்கும், நம்முடைய கையின் பிரயாசங்களை, நிலத்தின் பலனை இதுவரைக்கும் அநேக அந்நிய சக்திகள் நம்மிடத்திலிருந்து பறித்து கொண்டிருந்திருக்கலாம். அந்நிய வல்லமைகள் நம்மிடத்திலிருந்து உறிஞ்சி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் நிலத்தின் பலனை இனி எந்த வல்லமைகளும் அழிக்கப் போவது இல்லை. I am a strong hold and a fortress for you. நான் உனக்கு அரணாகவும் ஒரு கோட்டையாகவும் உன்னை சுற்றி இருக்கிறேன். ஆகையினாலே இனி எதிர்மறையான வல்லமைகள், அழிவுக்குரிய வல்லமைகள் உன்னுடைய எல்லைகளிலே காணப்படுவது இல்லை. வெளியிலுள்ள திராட்சைக்கொடி பழமில்லாமல் போவது இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Our life is going to be fruitful, and because of the fruits many are going to be blessed. நம்முடைய வாழ்க்கை கனியுள்ளதாய் மாறும். அந்த கனிகளின் நிமித்தம் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். அதுதான் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது. ஆகையினால் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் விசேஷமாக நம்முடைய பொருளாதார காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் இன்னும் மாற்றப்படாத பொருளாதார நிலைகள், இன்னும் தீராத கடன் போராட்டங்கள், இன்னும் தீராத பிரச்சனைகள், பொத்தலான பைகள், உடைந்த பாத்திரங்கள், இவையெல்லாம் இருக்கும் பொழுது நம்மால ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவே முடியாது. ஆகையினால இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த வார்த்தையை நாம் உறுதியாய் சொல்லி, அந்த வார்த்தையின் மேல விசுவாசத்தோடு இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம இந்த நாளில் இந்த பொருளாதாரத்திற்கு எதிராய் கிரியை செய்கிறதான வல்லமைகள், பொருளாதாரத்திற்கு எதிராய் கிரியை செய்கிறதான துன்மார்க்க வல்லமைகள் அழிந்து போகும்படியாக, ஒருவேளை நம்முடைய அறியாமையினாலே நாமே இவ்விதமான இந்த பொருளாதார காரியங்களிலே வீழ்ச்சியை பார்க்கும்படி நம்முடைய அறியாமை இருந்திருக்கலாம், இல்லை நம்முடைய பாவங்கள் இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஏற்பட்ட உடைப்புகள் நிமித்தமாக
சத்ருவானவன் உள்ளே நுழைந்திருந்தாலும் அதை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய தேசம் விரும்பப்படத்தக்க தேசமாக இருக்கிறது, மாற்றப்பட போகிறது. இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய ஆலோசனையின்படி பொருளாதார காரியங்களை நாம் சரியாக நாம் கையாளுகிறோமா என்பதை நாம் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் இந்த நாளிலே நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன அப்படின்றது இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்டு பார்க்கணும். இந்த நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் அதற்காக நாம் ஒப்புரவாக போகிறோம். நம்முடைய கைகளிலே கர்த்தர் கொடுத்ததான பொருளாதாரத்தை நாம் நிதானமாய் நாம் கையாளுகிறோமா? சரியாக தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் விதைக்கிறோமா? சரியான இடங்களிலே நாம் விதைக்கிறோமா? முறுமுறுப்பில்லாமல் கொடுக்கிறோமா? ஏழைகளுக்கு உதவுகிறோமா? திக்கற்றோரை நாம் விசாரிக்கிறோமா? கர்த்தர் கொடுத்ததான ஆசீர்வாதத்தை முதலாவது ஜெபித்து அதை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அதை எடுத்து நாம் நம்முடைய காரியங்களுக்காக நாம் செலவிடுகிறோமா? இதெல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த பொருளாதாரத்தை கையாளுகிற காரியங்களிலே மிகவும் 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதனாலே தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த உக்கிரானக்காரனை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்லும் பொழுது அந்த உக்கிரானக்காரன் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கணும். ஆகையினால் இந்த நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒப்புரவாவோம். கர்த்தர் எதை உணர்த்துகிறாரோ, பொருளாதார காரியங்களிலே என்ன காரியங்களை நாம் செய்யாமல் இருக்கிறோமோ, இல்லை என்ன காரியங்களை செய்யணுமோ, என்ன காரியங்களை செய்யக்கூடாதோ அதை நிச்சயமா ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். ஞானமுள்ளவர்களாய் கர்த்தர் தந்திருக்கிறதான இந்த ஆசீர்வாதத்தை தேவ நாம மகிமைக்காகவும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும்படியாகவும் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்ய போகிறார். நிச்சயமாய் தேவன் இந்த நாளிலே வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்காக இந்த பட்சிக்கிறவனை, நமக்கு எதிராக எழும்புகிற இந்த பட்சிக்கிறவனை அவர் நமக்காக நிர்மூலமாக்குகிற தேவன். நம்மை பார்த்து ஜனங்கள் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இவங்க கையிட்டு செய்கிறது எல்லாமே நல்லா முடியுதேன்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உயர்வை இந்த நாளிலே தரப்போகிறார். ஆகையினாலே எவ்விதமான பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் மாற்ற, அது எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்வோம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த போகிறார். சில நேரங்களிலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், அடுத்ததாக இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய பணம், நம்முடைய பொருளாதாரம் தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்களிலே நாம் செலவிடுகிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே நம்முடைய பணம் போகிறதா? இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு சிலர் நம்மிடத்திலிருந்து பணத்தை வாங்கி தேவையில்லாத இந்த குறி சொல்றவங்க, ஜோசியக்காரங்களிடத்துல பணத்தை கொடுக்கிறவங்க இருப்பாங்க. இப்படிப்பட்ட இடங்களுக்கு பணம் போகும்போது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆனா அது போகிற இடம் பிசாசனுடைய பலிபீடம். இப்படிப்பட்ட இடங்களுக்கு பணம் போகும்போது, விக்கிரகங்களுக்கு முன்பதாகவோ இல்லை மற்ற காரியங்களுக்கு முன்பதாகவோ நம்முடைய பணம் போகும்போது அது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறதா இருக்கிறது. இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து உவமை சொல்லுகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தோடு தூங்கிட்டான். அப்ப அவருடைய நண்பன் ஒருவன் வந்து இரவு வேளையில, எனக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, எனக்கு கொடுக்கறதுக்கு அப்பம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவன் வருந்தி கேட்டது நிமித்தம் அவன் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி.
ஆகையினாலே நம்மிடத்தில் இருந்தும் நாம் இல்லை என்று சொல்வோம் என்றால், சிக்கனம் என்கிற பேரிலே கஞ்சத்தனமாக பண காரியங்களிலே இருந்தோம் என்றாலும் அதுவும் ஆசீர்வாதத்தை தடுக்கிறதாயிருக்கிறது. அதே போல ஒரு சிலர் தங்களுடைய குடும்பத்தின் பொறுப்புகளுக்காக பணத்தை செலவிடாமல் தங்களுடைய சுய இன்பத்திற்காக, தங்களுடைய செல்ஃப் பிளஷர், தங்களுக்கு சுகபோகமாக இருக்கக்கூடிய காரியங்களுக்காக பணத்தை செலவிடுகிறதான குடும்ப தலைவர்கள், தலைவிகள், மனைவிகள் இருப்பாங்க. அதுவும் நம்முடைய வாழ்க்கையில பொருளாதார ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறதாக இருக்கிறது. ஆகையினாலே கர்த்தர் கொடுக்கிற பணம் எங்க போகுது, எப்படி செலவிடப்படுகிறது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உணர்த்துவார். ஆவியானவர் நிச்சயமா உங்களோடு பேசுவார். ஒருவேளை எங்கேயாவது தவறான இடத்திற்கு போகும் என்று சொன்னால், பிசாசனுடைய கிரியைகளுக்கு அது போகும் என்று சொன்னால், அதை கர்த்தருடைய ஆவியானவர் அதை அருவருக்கிறார். அதனால சத்ரு நுழைகிறதான ஒரு வாசலாகவும் அது மாறுகிறது. ஆகையினால் இந்த நாட்களிலே பொருளாதாரத்தை கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்துருவோம். இதனால ஒரு சில ஜெப விண்ணப்பங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் எவ்வளவு அறிவில்லாதவனா இந்த பொருளாதாரத்தை நான் செலவழிச்சிருந்தாலும், தேவையில்லாம என்னுடைய பணம் பொத்தலான பைகளுக்குள்ளேயே போய்கிட்டு இருந்தாலும், அது எல்லாவற்றையும் மாற்றி எனக்கு நன்மையை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை தர நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர் என்பதை விசுவாசித்து இந்த ஜெப விண்ணப்பங்களை நாம் இந்த நாளிலே ஏறெடுக்க போகிறோம். முதலாவதாக, கர்த்தர் நமக்கு சம்பாதிப்பதற்கான, உழைப்பதற்கான பலனை தந்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க உழைக்கிறதற்கும் அப்பா, நாங்க சம்பாதிக்கிறதற்கும் எங்களுக்கு அப்பா எங்களுடைய பலன் அல்ல. சொல்லுங்க, எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய சாதுரியத்தினாலே, எங்களுடைய திறமையினாலே நாங்க இதுவரைக்கும் வந்த பணம் எதுவுமே எங்களுக்கு எங்களுடைய பலத்தினால வந்தது அல்லப்பா. அது நீங்க தந்தது, நீங்க தந்ததப்பா. நீங்க எங்க கைகளிலே உண்மை உள்ளவன் என்று நம்பிதான் இந்த காரியங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. பணம் நிறைய வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, பணத்தை நிறைய கர்த்தர் கொடுக்கிறார். நமக்கு ஆசீர்வாதம், ஃபைனான்சியலா நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கு அப்படின்னா, நம்ம இஷ்டத்திற்கு செலவிடுறதுக்கோ, நம்ம இஷ்டத்திற்கு நம்ம விருப்பப்படி வாழ்வதற்காகவோ இல்லை. கர்த்தர் நம்மளை மிகுந்த பொறுப்புள்ளவர்கள் என்பதை அறிந்துதான் அந்த காரியங்களை கொடுக்கிறார். ஆகையினால இந்த நாளிலே நம்ம இந்த பண காரியங்களிலே நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோம். ஏசப்பா, என்னை பொறுப்புள்ளவன்னு நம்பி, அது கொஞ்சம் பணமோ நிறைய பணமோ, அது கொஞ்ச காரியமோ அதிக காரியமோ, அது கொஞ்சம் சொத்தோ அதிக சொத்தோ, தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஏசப்பா, என்னையும் நம்பி நீங்க இதை கொடுத்துருக்கிறீங்க, என்னையும் நம்பி இந்த பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக நன்றி. இதை சம்பாதிக்க இதை எனக்கு தந்தது நீங்க தான் அப்பா. அது ஒருவேளை என்னுடைய அப்பா கிட்ட இருந்து வந்த சொத்தா இருக்கலாம், நான் சம்பாதிச்ச உழைப்பா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ. அது உம்மால் தான் எனக்கு வந்தது, உம்முடைய கிருபையினால் தான் எனக்கு கிடைத்தது. நீர் தான் எனக்கு அதை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எவ்விதத்திலும் மேன்மை பாராட்டலோ பெருமையோ இந்த காரியத்தின் நிமித்தமா என் வாழ்க்கையில வராதபடிக்கு மிகுந்த தாழ்மை உள்ளவனா, பொருளாதாரங்களை சரியாக கையாளும்படி கர்த்தருடைய கரங்களை நான் இப்போ ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அப்பா, நீர் தந்ததை திரும்ப நான் உம்மிடம் தருகிறேன். சொல்லலாமா? ஏசப்பா, நீர் எனக்கு தந்த ஆசீர்வாதம், நீர் எனக்கு தந்த பொருளாதாரம், ஐ எம் கிவிங் இட் பேக் டு யூ. நான் திரும்ப உம்மிடம் தருகிறேன், நான் திரும்ப உம்மிடம் தருகிறேன். இது உம்மாலே தான் ஆனது, இது உம்மாலே தான் என் கைக்கு வந்தது. ஆகையினாலே உங்க கையிலிருந்து நீங்க எப்படி என்ன நடத்துறீங்களோ அதன்படி நான் இப்பொழுது என்ன முழுசுமா நான் விட்டு கொடுக்கிறேன்ப்பா. முதலாவதாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற பொருளாதார ஆசீர்வாதத்தை தடை செய்கிறதான சத்ருவின் எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலே செயலிழந்து போவதாக. சொல்லலாமா? கர்த்தர் எனக்கு தருகிறதான ஆசீர்வாதம், கர்த்தர் எனக்கு தருகிறதான செழிப்பு, இதற்கு எதிராக இந்த நாட்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறதான சத்ருவினுடைய எல்லா தடைகளும், எவ்ரி ஹிண்ட்ரன்சஸ், எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில செயலிழந்து போவதாக. சொல்லலாமா? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இந்த காரியங்கள்
பொருளாதார ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டிருக்கலாம். சத்துருவின் திட்டங்கள் தடை செய்து கொண்டிருக்கிறது. அதனால தான் என் வாழ்க்கையில முன்னேற முடியல. ஆனால் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த பொருளாதார தடைகளை ஏற்படுத்துகிற சத்துருவின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பணம் எல்லாம் நம்முடைய வங்கி கணக்கில் நம்ம வைப்பது போலவே பிசாசு அவனுடைய திட்டத்தின்படி அவனுடைய ராஜ்யத்திலே, இருளின் ராஜ்யத்தின் வங்கியிலே நம்முடைய கணக்கை, நம்முடைய பணத்தை அவன் திருடி வைத்திருக்கிறான். ஆகையினால் இப்ப சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னுடைய பொருளாதாரம் சத்ருவினுடைய எந்த வங்கி கணக்குகளில் இருந்தாலும் அதை இப்பொழுதே கர்த்தருடைய அக்கினியினாலே நான் மீட்டுக் கொள்கிறேன். சொல்லுவோமா? கர்த்தாவே, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய பணம், எனக்கு வரவேண்டிய நன்மை எந்த இருளின் அந்தகார வல்லமையிலே சிக்கியிருந்தாலும், எந்த அந்தகார வல்லமையிலே சிக்கியிருந்தாலும், எந்த விதமான அந்தகார வல்லமையிலே சிக்கியிருந்தாலும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலும் பரலோக அக்கினியினாலும் அது இருக்கிற இடத்திலிருந்து மீட்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எல்லா விதமான இருளின் ராஜ்யத்தின் வங்கிகள் இயேசுவின் நாமத்தினாலே பரலோக அக்கினியினாலே நொறுக்கப்படுவதாக, எரிந்து சாம்பலாய் போவதாக. அவைகளில் இருக்கிறதான எனக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் மீட்டுக் கொள்கிறேன். பரலோக அக்கினியினால் மீட்டுக் கொள்கிறேன். அவைகள் எனக்குரியவைகள். என்னுடைய அறியாமையிலே ஒருவேளை என்னுடைய ஆசீர்வாதங்கள் அங்க போயிருக்கலாம், என்னுடைய பாவத்தினாலே என்னுடைய ஆசீர்வாதங்கள் அங்க போயிருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து எனக்கு இந்த நாட்களிலே இந்த ஆசீர்வாதத்தை தர அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையினால இப்பொழுதே இந்த எல்லா விதமான நிலைகளிலிருந்தும், எல்லா விதமான அந்தகார வங்கிகளிலிருந்தும் என்னுடைய பொருளாதாரம் இயேசுவின் நாமத்தினாலே மீட்கப்படுவதாக, பரலோக அக்கினியினாலே அது மீட்டெடுக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தை கட்டி வைத்திருக்கிறதான பலவானுடைய சகல கட்டுகளும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக. சொல்லுவோமா? every strong man who is holding my finances, இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக. ஓ, என்னுடைய ஃபைனான்சஸ், என்னுடைய பொருளாதாரத்தை கட்டி வைத்திருக்கிறதான பலவானுடைய கட்டுகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படுவதாக. இனி என்னுடைய பொருளாதாரத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிற பலவான் தன்னுடைய கரத்தை நீட்டி என்னுடைய பொருளாதாரத்தை தொட முடியாது என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். அப்பா, பலவானை நாங்கள் முந்தி கட்டுகிறோம். எங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி பலவானை கட்டுகிறோம். அவனுடைய கைகளும் கால்களும் கட்டப்படுவதாக. எங்கள் பொருளாதாரத்தின் மேல் நீட்டி இருக்கிற அவனுடைய கைகள் கட்டப்படுவதாக. எங்களுடைய பொருளாதாரத்தை இனி அவன் தொட முடியாது. எங்களுடைய பொருளாதாரத்தை இனி அவன் நெருங்க முடியாது. இனி அவனுடைய கைகள் எங்களுடைய பொருளாதாரத்தின் மேல் நீட்டப்படாமல் கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களுடைய பொருளாதாரத்தை, எங்களுடைய பணத்தை நீங்க எங்களுக்கு கொடுக்கிறதான எல்லா ஆசீர்வாதத்தையும் ஏசப்பா உங்க கரங்கள்ல நாங்க அர்ப்பணிக்கிறோம். பலவானுடைய கையிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய பொருளாதாரம் மீட்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்ததாக சொல்லுவோம். கர்த்தாவே, எனக்குரிய ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன். எக்ஸ்க்ளூசிவா ஒரு சில நேரங்களிலே தேவன் நமக்கென்று பிரத்யேகமாய் உருவாக்குகிற ஆசீர்வாதங்கள், இது வேற யாருக்குமே பொருந்தாது. இப்ப எனக்கு மாத்திரம்தான் அது பொருந்தும். அப்படிப்பட்டதான நன்மைகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆனா அது கிளைம் பண்ணப்படாம, அது சுதந்திரிக்கப்படாம அப்படியே அது இருக்கிறது, அப்படியே அது காத்துக்கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த நாளிலே நம்ம அதை குறித்து தெளிவுள்ளவங்களா இருந்தோம்னா இந்த நாளில் நம்மளால தைரியமா சொல்ல முடியும், எனக்குரியதை இயேசுவின் நாமத்தில் நான் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன். எனக்குரிய பொருளாதாரத்தை, எனக்குரிய ஆசீர்வாதத்தை, கர்த்தர் எனக்கென்று பிரத்யேகமாய் உருவாக்கி தந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்கிறேன். நம்ம சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தாவே, எனக்கென்று நீர் விசேஷமாய் உருவாக்கி தந்ததை இயேசுவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்பா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஓ, எனக்கென்று நீர் உருவாக்கினதை இயேசுவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்கிறேன். யாரும் அதை தடை செய்ய முடியாது.
ஓ ஹalleluya, 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 ஹalleluya. எனக்கானதை நான் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். என் மேல் இருக்கிறதான பொருளாதார சாபங்களையும் தரித்திர சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் மேலிருந்து, என் குடும்பத்தின் மேலிருந்து, என் சந்ததி மேலிருந்து விலகும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுவோமா? கர்த்தாவே, என் மேல் இருக்கிறதான எல்லா பொருளாதார சாபங்கள், எல்லா தரித்திர சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் என் மேலிருந்து, என் சந்ததியின் மேலிருந்து விலகுவதாக. சொல்லுங்க. தரித்திர வல்லமைகள் இனி என்னை ஆளுகை செய்ய முடியாது. தரித்திர வல்லமைகள், தரித்திர சாபங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இனி எங்களுடைய வாழ்க்கையில தலையிட்டு குறுக்கிட்டு தடை செய்ய முடியாது. சொல்லுவோமா? கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தலைமுறையாக அப்பா இந்த பொருளாதார சாபம் தொடர்ந்து வந்திருக்கலாம். என்னுடைய ரத்தத்தின் வழியில இருக்கலாம், என்னுடைய ரத்தத்துல அது ஒரு தீமையின் பலிபிடமாக இருக்கலாம். என்னுடைய முற்பிதாக்கள் ஏதோ தீமையான பொருளாதார காரியங்களில் ஒரு ஏமாற்றத்தை செஞ்சிருக்கலாம், யாரையாவது ஏமாத்தி இருக்கலாம். அது நிமித்தமா எனக்குள்ள வந்திருக்கிற எல்லா பொருளாதார சாபங்களும் தரித்திர சாபங்களும் இயேசுவின் நாமத்தினாலே என் மேலிருந்து, என் குடும்பத்தின் மேலிருந்து, என் சந்ததியின் மேலிருந்து விலகுவதாக, 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 விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே இந்த ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இனி நாங்கள் ஒருவரிடத்திலும் எங்களுடைய கைகள் ஏங்கி கொண்டிருக்க போவது இல்லை. We are not going to beg with anyone. யாரிடமும் நாங்கள் ஏங்கி கொண்டிருக்க போவதில்லை. சொல்லுங்க. எங்களுடைய கைகளை எந்த மனுஷனிடத்திலையும் நாங்கள் ஏங்க போவது இல்லை. எங்களுடைய கைகளை நாங்கள் எந்த மனுஷனிடத்திலையும் போய் ஏங்கி கொண்டிருக்க போவது இல்லை. எங்களுடைய கரங்கள் தேவனையே நோக்கி பார்க்கிறது. எங்களுடைய கண்கள் எங்களுடைய எஜமானையே நோக்கி பார்க்கிறது. எங்களை போஷிக்கிறவ, எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவ, அப்பா எங்களுக்கு தேவையானது இன்னதென்பதை அறிந்து ஏற்ற காலங்களில், ஏற்ற வேலைகளில் நன்மையானவைகளை தருகிற தேவனே, உம்மையே எங்களுடைய கரங்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆகையினால் இனி எங்களுடைய கண்கள் எந்த மனுஷனையும் பார்க்காமல், எந்த மனுஷனுடைய கரங்களையும் எதிர்பார்த்து கொண்டில்லாமல் நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. இவ்விதமா எங்க ரத்தத்தின் வழியாய் வருகிற பொருளாதார சாபங்கள், தரித்திர சாபங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே எங்க இரத்த ஓட்டத்தை விட்டு வெளியேறுவதாக, எங்க சந்ததியை விட்டு வெளியேறுவதாக. ஓ ரபா ஷடைடி அன்துனா மௌலலி அன்டலகோரே ரகோடெகே பேடி அன்டரபோ ஷகடகனெபோ. சொல்லுங்க. இனி என் வாழ்க்கையில இந்த சாபத்திற்கு நான் இடம் கொடுக்க போவது இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓ எனக்காக தரித்திரரானீரே, என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படி எனக்காக தரித்திரரானீரே. இனியும் நான் இந்த தரித்திரத்தில் இருப்பது என்னுடைய அப்பா, என்னுடைய வாழ்க்கையில இந்த தரித்திரம் இருப்பது உம்முடைய சித்தம் இல்லப்பா. ஆகையினால இனி இந்த நாளிலே இந்த பொருளாதார சாபத்தை, இந்த தரித்திர சாபத்தை இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு அகற்றி போடுகிறேன். கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையை விட்டு முழுவதுமாய் நான் வெளியேற்றுகிறேன். என்னுடைய சந்ததியை விட்டு, என் ரத்த ஓட்டத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு முழுவதுமாய் வெளியேற்றுகிறேன். ஓ ஹalleluya. அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். அப்பா, நான் அறிந்தோ அறியாமலோ தரித்திர ஆவியோடு செய்து கொண்ட எல்லா உடன்படிக்கைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அழித்து போடுகிறேன். சொல்லலாமா? தீமையான உடன்படிக்கைகள் இருக்கலாம். ஒருவேளை நான் சொன்னது போல தவறான இடத்திற்கு நம்முடைய பணம் போயிருக்கலாம். தவறான இடங்களுக்கு நம்முடைய பணம் போயிருக்கும். தவறான இடங்களுக்கு நம்முடைய பணம் போயிருக்கும். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. தவறான இடங்களுக்கு போய் நம்முடைய பணத்தை செலவிடும். அந்த இடத்துல நம்முடைய பணம் நிச்சயமா செலவழிக்கப்பட்டிருக்க கூடாது. அது ஒரு தீமையின் பலிபிடமாக இருக்குது. அது ஒரு தீமையின் பலிபிடம். அந்த இடத்துல போய் நம்முடைய பணத்தை செலவழிப்போம். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லலாம், ஒருவேளை சாப்பாடாக இருக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாத இடங்களிலே போய், தேவனுக்கு சித்தமில்லாத இடங்களிலே போய் நம்ம பணத்தை அங்க போய் கொடுத்துருப்போம். அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது தரித்திர ஆவியோடு செய்து கொள்ளுகிற உடன்படிக்கையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நினைவில்லாம, நமக்கு தெரியாம எவ்வளோ காரியம் நம்ம செஞ்சிருப்போம். ஆகையினால் இப்பொழுது நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில நான் அறிந்தோ அறியாமலோ செய்ததான
தரித்திர ஆவியோடு செய்ததான எல்லா உடன்படிக்கைகள், பொருளாதார சாபங்களை ஏற்படுத்தும்படி தெரிந்தோ தெரியாமலோ நான் விதைத்ததான விதைகள், இந்த நான் கொடுத்ததான பணம் எந்த இடத்துல கொடுத்திருந்தாலும், அது நிமித்தமா எந்த தரித்திர ஆவி என்னுடைய எல்லைகளுக்குள்ளா வந்திருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே அந்த உடன்படிக்கையை நான் உடைச்சு போடுறேன். நான் தெரிந்தோ தெரியாமலோ இந்த தரித்திர ஆவியோடு செய்து கொண்டதான இந்த உடன்படிக்கைகள், ஐ கேன்சல் them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அறிந்தோ அறியாமலோ இந்த தரித்திர ஆவிகளோடு செய்து கொண்ட ஏற்படுத்தி கொண்ட எல்லா விதமான உடன்படிக்கைகளை இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையில் நான் நிர்மூலமாக்கி போடுகிறேன். இயேசுவின் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை மாத்திரம் தான் என் வாழ்க்கையில் இருக்கணுமே ஒழிய, இந்த தரித்திர ஆவியோடு இருக்கிற எல்லா உடன்படிக்கைகளை இயேசுவின் நாமத்தினால பிரேக் பண்றேன், நான் உடைச்சு போடுறேன், என் வாழ்க்கையின் எல்லைகளை விட்டு வெளியேற்றுகிறேன் அப்பா. சொல்லுவோம், கர்த்தாவே என்னுடைய பொருளாதாரத்தின் மேலே எழுந்திருளுங்கப்பா. என்னுடைய பொருளாதாரத்தின் மேலே வீற்றிருக்கிறதான சத்ருவின் வல்லமைகள் சிதறடிக்கப்படுவதாக. என்னுடைய பொருளாதாரத்தின் மேலே ஒரு சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறதான துன்மார்க்க வல்லமைகள் கவிழ்க்கப்படுவதாக. அந்த சிம்மாசனங்கள் கவிழ்க்கப்படுவதாக. என்னுடைய பணம், என்னுடைய பொருளாதாரம், நீங்க கொடுத்தது எல்லாம் உங்க 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 பாதத்தில் இருக்கணுமே ஒழிய, என்னுடைய பணத்தின் மேலே, என் பொருளாதாரத்தின் மேலே சத்ருவானவன் சிம்மாசனம் போட்டு உட்கார்வதற்கு அதிகாரம் இல்லை. ஆகையினால கர்த்தாவே, நீர் இப்பொழுது எழுந்திருந்து இந்த சத்ருவினுடைய சிங்காசனங்களை கர்த்தர் கவிழ்த்து போடுவீராக. என்னுடைய பொருளாதாரத்தின் மேல், என்னுடைய பணத்தின் மேல் தீமையான சிம்மாசனங்களை போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த சத்ருவனுடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கவிழ்க்கப்படுவதாக. அவைகள் எல்லாம் சிதறடிக்கப்படுவதாக. எனக்குரிய ஆசீர்வாதத்தை, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மையை நான் இயேசுவின் நாமத்தில் மீட்டுக் கொள்கிறேன். I retrieve them back in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அதை நான் மீட்டெடுக்கிறேன். அது எனக்குரிய நன்மையாக கர்த்தர் உருவாக்கி தந்தது. அதன் மேல் இவ்வளவு காலமாக அறியாமையிலே நான் இருந்ததினாலே, பாவத்திலே நான் இருந்ததினாலே சத்ருவானவன் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கலாம். ஆனால் இனி காலம் இல்லை. நான் தேவனுக்காக, தேவ ராஜ்யத்தின் மகிமைக்காக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகையினாலே என்னுடைய பொருளாதாரத்தின் மேல் வீற்றிருக்கிறதான சத்ருவினுடைய எல்லா சிம்மாசனங்களும் கவிழ்க்கப்பட்டு சிதறடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்ததாக சொல்லுவோம், கர்த்தாவே நீர் மிகுந்த இரக்கம் உள்ளவர் அப்பா. சொல்லுங்க, கர்த்தாவே நீர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். என் வாழ்க்கையில நான் இதுவரை வீணடித்த காலங்கள், வீணடித்ததான அந்த பெலன், வீணான பெலன், நம்முடைய பெலனை வீணான இடத்துல விரயம் பண்ணியிருப்போம். இதெல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் திரும்ப ஆசீர்வாதமாய் மாற்ற போதுமானவராய் இருக்கிறீங்கப்பா. சொல்லலாமா, கர்த்தாவே நான் இதுவரை வீணடித்ததான பணம், வீணடித்ததான பொருளாதாரம், வீணடித்ததான காலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே இரட்டிப்பாக ஆசீர்வாதமாய் எனக்கு திரும்ப தர நீர் வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். சொல்லுவோமா, ஏசப்பா நீர் வல்லமை உள்ளவரப்பா. எதெல்லாம் நான் அறியாமையினாலே வீணாக நான் செலவழித்தனோ, எதெல்லாம் என்னுடைய அறியாமையினாலே, என்னுடைய கடின தன்மையினாலே நான் வீணாக காலங்களையும் பணத்தையும் நான் செலவழித்திருந்தேனோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு திரும்ப தருவீராக. கர்த்தர் இரக்கமுள்ள தேவனே அப்பா, நீர் தயவுள்ள தேவனப்பா, கிருபையுள்ள தேவனப்பா. எங்க மேல கிருபையாயிருங்க. இதுவரை வீணடித்த காலங்கள், இதுவரை வீணடித்த பொருளாதாரம் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம். Lord, every wasted years, every wasted financial blessings, we retrieve them back. இயேசுவின் நாமத்திலே அதை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம். இதுவரை அதில் இருந்ததான எல்லா சாபங்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமாக மாற்றப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஓ ஹalleluya. அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போமா, கர்த்தாவே என்னுடைய பொருளாதார காரியங்களிலே எல்லா இடங்களிலும் தேவ ஆவியானவருடைய தயவு வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிப்போமா. கர்த்தாவே என்னுடைய பொருளாதார காரியங்களிலே எல்லா இடங்களிலும் தேவ ஆவியானுடைய தயவு வெளிப்படுவதாக. அப்பா, தேவ ஆவியானுடைய தயவு தேவனுடைய தயவு இருக்கணும். நம்ம சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தாவே என்னுடைய பொருளாதார காரியங்களின் மேலே அப்பா தயவு உண்டாகட்டும். உங்களுடைய தயவு உண்டாகட்டும் அப்பா, உங்களுடைய தயவு உண்டாகட்டும்.
அப்பா உங்களுடைய ஃபேவர் எங்களுக்கு வேணும்ப்பா. நீங்க எங்களுக்கு ஃபேவரா இருங்கப்பா. அப்பா மனுஷனுடைய ஃபேவர்லாம் வேணாப்பா. அப்பா பொருளாதார ஃபேவர்லாம் எங்களுக்கு வேண்டாம். வேற எந்த ஃபேவரும் வேணாம். எங்களுக்கு தேவனுடைய தயவு மாத்திரம் எங்களுக்கு போதும். விசேஷமா எங்கள் பொருளாதாரத்தின் மேலே தேவனுடைய தயவு எங்களுக்கு வேண்டுமே. தேவனுடைய தயவு எங்களுக்கு வேண்டுமே. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே பொருளாதார காரியங்களிலே உதவி செய்யும்படி உம்முடைய பணிவிடை ஆவிகளை நீர் எனக்காக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுவீராக. சொல்லலாமா? பணிவிடை ஆவிகள் என்று சொல்லும் பொழுது தேவ தூதர்கள். அந்த தேவ தூதர்களை கர்த்தர் நமக்கு கட்டளையிடணும். தேவ தூதர்கள் என்பவர்கள் வெறுமனே நமக்கு பாதுகாப்பு தருவதற்கும் உதவி செய்வதற்கும் மாத்திரமல்ல, பல காரியங்களை செய்யும்படி அவர்களுக்கு கர்த்தர் ஒரு வசதி கொடுத்திருக்கிறார். நம்ம அவங்கள கமாண்ட் பண்றது இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆகையினால நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். எனக்குரிய தேவ தூதர்கள் எனக்கு இந்த பொருளாதார காரியங்களிலே எனக்கு பணிவிடை செய்வார்களாக. Let them assist me, let them help me, let the ministering spirits, தேவனால் அனுப்பப்பட்ட இந்த பணிவிடை ஆவிகள் எனக்கு உதவி செய்வார்களாக. எனக்கு வரவேண்டிய பணத்தை அவர்கள் வரவேண்டிய இடங்களிலிருந்து எனக்கு பெற்று தருவார்களாக. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற இந்த பணிவிடை ஆவிகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். அவைகள் எனக்காக, அந்த தேவ தூதர்கள் எனக்காக பணிவிடை செய்வார்களாக. நான் தேவனுடைய மகளாய் இருப்பதனாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருப்பதனாலே, தேவனுடைய இயேசுவின் இரத்தத்தினுடைய புதிய உடன்படிக்கையின் மகளாய் நான் இருப்பதனாலே இப்பொழுதே இந்த பணிவிடை ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறேன். அவைகள் எனக்காக சென்று எனக்கு வரவேண்டிய நன்மைகளை இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு பெற்று தருவார்களாக. ஓ ஜீசஸ், நன்றி அப்பா. அடுத்ததாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நான் போகிற வருகிற எல்லா இடங்களிலும் என்னை ஆசீர்வாதம் உள்ளவனாய் நீர் மாற்றுவீராக என்று சொல்லி ஜெபிப்போம். கர்த்தாவே, நான் போகிற வருகிற எல்லா இடங்களிலும், நான் சம்பாதிக்கிற இடமா இருக்கலாம், நான் உழைக்கிற இடமா இருக்கலாம், அது நான் பிஸ்னஸ் பண்ற இடம், நான் ஒர்க் பண்ற ஆஃபீஸ், எந்த இடமா இருந்தாலும், லார்ட் ஐ ப்ரே தட் ஐ வில் பி அ பிளஸ்ட் மேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் நான் இருக்க வேண்டும். அது ஊழியமாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் நம்முடைய கைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் நமக்கு அதுக்கு தயவு பாராட்டுகிறார். கேளுங்க, ஏன்னா அது நமக்கு அவர் கொடுத்திருக்கிறதான வாக்குறுதி. ஆகையால் இப்ப சொல்லி ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே நான் போகிற எல்லா இடங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நான் இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நான் இருக்க வேண்டும். அப்பா, என்னுடைய கரம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று அநேகர் பார்த்து இயேசு ராஜாவை மகிமைப்படுத்தும்படி என்னுடைய கரங்கள், என்னுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்திலேயோ தொழிலிலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ பொருளாதாரத்தை விழுங்கி கொண்டிருக்கிறதான சத்ருவனுடைய கிரியைகளை கர்த்தர் நீர் எனக்கு அடையாளப்படுத்தி காண்பிப்பீராக. நம்ம எவ்வளவு போட்டாலும் கீழே ஓட்டையான ஒரு பையில எவ்வளவு போட்டாலும் அது நிக்க போவதே இல்லை. அது கீழே போய்கொண்டே இருக்கும். இல்ல விழுங்கும்படி வாயை திறந்து கொண்டிருக்கிற சத்ருவனுடைய வாயில கொண்டு போய் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம், நமக்கே தெரியாம. ஆகையினால் இப்பொழுது நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில இந்த பொருளாதாரத்தை விழுங்கி கொண்டிருக்கிறதான வல்லமைகள், எந்த அதிகாரங்கள் என் வாழ்க்கையில செயல்படுதுன்னு எனக்கு தெரியலப்பா. Lord, I pray that you will help me identify those things. அந்த காரியங்களை என் வாழ்க்கையில நான் அடையாளப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. எந்தெந்த காரியம் என் வாழ்க்கையில என்னுடைய பொருளாதாரத்தை விழுங்கி கொண்டிருக்கிறது என்பதை எனக்கு அடையாளப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. அதை நான் அடையாளப்படுத்தணும். எந்த இடத்துல நான் கொடுக்கிற காசு, எந்த இடத்துல நான் போடுற அந்த பணம், சில நேரங்களில் நிறைய பேர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், நிறைய நேரம் சேவிங்ஸ் பண்ணுவோம்.
அது ஒரு சில நேரங்கள்ல ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாததாக இருக்கும். அப்ப நம்ம ஞானமாக தேவனிடத்துல நம்ம கேட்கணும், ஏசப்பா நான் இந்த இடத்துல நான் முதலீடு செய்யட்டுமா, இந்த இடத்துல நான் சேவ் பண்ணட்டுமா, இந்த இடத்துல நான் சேமிச்சு வைக்கட்டுமா, நம்ம தேவனுடைய சமூகத்துல கேட்கணும். சில நேரங்கள்ல பேராசையினாலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் போடுவோம். ஆனா அந்த இடம் சத்ருவனுடைய வாயாக இருக்கும். சத்ருவனுடைய வாயில போய் நம்ம பணத்தை போட்டிருப்போம், அதை அவன் விழுங்கி விடுவான். இதுதான் நிறைய நேரங்கள்ல அதிகமான இன்ட்ரெஸ்ட்க்கு ஆசைப்பட்டு, அதிகமான ரிட்டர்ன்ஸ்க்கு ஆசைப்பட்டு, அதிகமான நேரங்களிலே நம்ம இவ்விதமாக தேவ பிள்ளைகள், தேவனை அறிந்தவர்களே இவ்விதமான காரியங்கள்ல சிக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் இப்ப நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நீங்க எனக்கு தர்றது எனக்கு போதுமானதா இருக்குது. ஆகையினாலே தேவையில்லாம நான் பேராசை உள்ளவனா, பெரிய இந்த உலக மனுஷங்கள மாதிரி ஆசைப்படுற மனுஷனா நான் இல்லாம, தேவையில்லாத இடங்கள்ல சத்ரு விழுங்குகிற இடங்கள்ல போய் என் பணத்தை போடாம, எந்தெந்த இடம் சத்ரு விழுங்குகிற இடம் என்பதை எனக்கு அடையாளப்படுத்துங்க. ஒருவேளை நான் போட்ட இடத்துல சத்ரு விழுங்கி இருப்பான் என்று சொன்னால் அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவன் கக்குவானாக. எந்தெந்த இடத்தெல்லாம் என் பணம் நான் அறியாமையில அவசரத்துல நான் இந்த மாதிரி என்னுடைய பணத்தை, கர்த்தர் கொடுத்ததான இந்த ஆசீர்வாதத்தை சத்ருவினுடைய வாயிலேயே போய் நான் போட்டுட்டேன். ஆனா இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அதையெல்லாம் எனக்கு திரும்ப வருவதாக, சத்ருவானவன் அதை திரும்ப கக்குவானாக. இனி என்னுடைய வாழ்க்கையில வாயை திறந்து வைத்திருக்கிற சத்ருவினுடைய காரியங்களை நான் அடையாளம் பார்த்து, இனி அந்த இடங்களிலே என்னுடைய பொருளாதார காரியங்களை நான் இனி செய்யாதபடி, அதை விதைக்காதபடிக்கு, அதை அந்த இடத்துல என்னுடைய பொருளாதாரத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. விசேஷித்த ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. கேட்போம். விசேஷித்த ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. Lord, give me the spirit of discernment. இந்த காரியத்துல ஒரு பகுத்தறிவை தாங்க. எங்க நாங்க செய்யணும், எங்க செய்யக்கூடாது, எந்த இடத்துல சேவ் பண்ணணும், எந்த இடத்துல சேவ் பண்ணக்கூடாது, எங்களுக்கு ஒரு டிசர்ன்மெண்ட்டை தாங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்ததான எல்லா பொருளாதார முடக்கமும் இயேசுவின் நாமத்தினாலே முடிவுக்கு வருவதாக. கர்த்தாவே, இதுவரை எந்த இடங்கள் என்னுடைய பொருளாதாரத்தை விழுங்கி கொண்டிருந்தாலோ அந்த இடத்திலிருந்து என்னுடைய பொருளாதாரம் இயேசுவின் நாமத்தில் மீட்கப்படுவதாக. இனி ஞான உள்ளவனாக என்னுடைய பொருளாதாரங்களை நான் கையாள கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்வீராக. ஓ ஹalleluya, hallelujah, hallelujah. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒருவரே என்னுடைய பொருளாதாரத்தின் பங்காளராய் இருப்பீராக. அப்பா, நீர் ஒருவரே என்னுடைய பொருளாதாரத்தின் பங்காளராய் இருப்பீராக. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒருவரே எங்கள் பொருளாதாரத்தின் பங்காளராய் இருப்பீராக. Holy Spirit, be my financial partner in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பரிசுத்த ஆவியானவர், நீரே எங்களுடைய பங்காளர். உங்களோட தான் இணைஞ்சு, நீங்க தான் எங்களுடைய பார்ட்னர். அப்பா, நீங்க தான் எங்களுடைய பார்ட்னர். ஆவியானவரே, நீங்க தான் எங்க பொருளாதாரத்துல பார்ட்னர். உங்ககிட்ட நாங்க ஆலோசனை கேட்டு உங்க ஆலோசனையின்படி தான் நாங்க செய்ய போகிறோம். ஓ, இந்த நாள்ல அதை தீர்மானம் எடுக்கிறோம். சொல்லுவோம், கர்த்தாவே, இனி அது 1 ரூபாவா இருந்தாலோ, அது 10 ரூபா இருந்தாலோ, அது 1 லட்சம் ரூபா இருந்தாலோ, எவ்வளவு பெரிய பணமா இருந்தாலோ, ஆவியானவரே, உங்களுடைய ஆலோசனை இல்லாம நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய போறது இல்லை. காரணம், நீர் என்னுடைய பங்காளராய் இருக்கிறீர். பொருளாதாரத்திலே பரிசுத்த ஆவியானவர், நீர் எனக்கு பங்காளராய் இருக்கிறீர். ஆகையினால இதுவரை ஒருவேளை உங்களை என்னுடைய பங்காளரா நான் இல்லாம நான் அநேக தவறான காரியங்கள், தீமையான காரியங்கள், அழிவுக்குரிய காரியங்கள்ல நான் செஞ்சிருக்கலாம். ஆனா இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரே, உங்களை எங்களுடைய பங்காளராக நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க இல்லாம எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இதுவரைக்கும் நாங்க எங்க சுயமா செஞ்சனாலதான் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு கடன் பிரச்சனைகள், பாருங்கள். ஆனால் இந்த நாளிலே கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு பங்காளராயிருங்க, எங்களுடைய பார்ட்னராயிருங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். இதுவரை என் கையிலிருந்து நழுவி சென்றதான எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப என்னிடத்தில் வருவதாக. சொல்லலாமா? என்னுடைய கைக்கென்று கர்த்தர் எனக்காக கொடுத்ததான நன்மைகள், ஆனால் அது என்னிடத்திலிருந்து நழுவி சென்றது. எப்படியோ சத்ரு தந்திரமா அது என்கிட்ட இருந்து அதை டிசீவ் பண்ணி ஏமாற்றி என்கிட்ட இருந்து வாங்கிட்டான். ஆனா இப்பொழுது நான் சொல்லி ஜெபிக்கிறேன், என்னிடத்திலிருந்து தந்திரமாய் என்னுடைய அறியாமையினாலே
என் கைகளை விட்டு நழுவி சென்றதான எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய கைகளிலிருந்து தந்திரமாக சத்ருவினாலே பறிக்கப்பட்டதும் என் கைகளிலிருந்து நழுவி சென்றதுமான பொருளாதாரத்தை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். ஐ ரிசீவ் them back. ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளையாக எஜமானுடைய கரங்களையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே இப்பொழுதே எனக்கு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்ததாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். இனி நான் எந்த விதமான பொருளாதார நெருக்கடியினாலும் அவமானத்தை சந்திக்க போவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லலாமா? கர்த்தாவே, எந்த விதமான நெருக்கடி, பொருளாதார நெருக்கடியினாலே நானோ என்னுடைய குடும்பமோ என்னுடைய சந்ததியோ இயேசுவின் நாமத்தில் அவமானத்தை சந்திக்க போவது இல்லை. சொல்லுவோம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதார நெருக்கடி நிமித்தமாய் நானோ என் கணவனோ என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளைகளோ நாங்கள் இனி பொருளாதார நெருக்கடி நிமித்தமாய் அவமானத்தை சந்திக்க போவது இல்லை. We refuse to face any financial embarrassment in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பொருளாதார நெருக்கடிகள் நிமித்தமாய் வருகிற அவமானங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தை விட்டு விலகுவதாக ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். என் வாழ்க்கையில் இதுவரை இருந்ததான எல்லா பொத்தலான பைகளும் ஓட்டையான பாத்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்படுவதாக. சொல்லுவோமா? கர்த்தாவே, என் வாழ்க்கையில் இதுவரை இருந்ததான எல்லா பொத்தலான பைகளும் ஓட்டையான பாத்திரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் அடைக்கப்படுவதாக. கர்த்தர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களுப்பா, எங்களுடைய பணப்பை, எங்களுடைய பாத்திரங்கள், இதையெல்லாம் நிரம்பி வழிய செய்கிற தேவன் நீங்க. எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் நீங்க. தேவைக்கு எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன் நீங்க. ஆகையினால் இந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பொத்தலான பைகளும் ஓட்டையான பாத்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே சரி செய்யப்படுவதாக. அடுத்ததாக சொல்லுவோம். கர்த்தாவே, என்னுடைய பொருளாதாரத்தின் மேலே உம்முடைய பரிசுத்த அக்கினி பற்றி எரியட்டும்ப்பா. அதை சத்ருவானவன் தொட முடியாதபடிக்கு என்னுடைய ஃபைனான்சஸ், என்னுடைய பொருளாதாரத்தை கர்த்தருடைய அக்கினி பற்றி பிடிக்கட்டும். என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கர்த்தாவே, என்னுடைய வங்கி கணக்கு, என்னுடைய சேமிப்பு, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இப்பொழுதே பரலோக அக்கினினாலே ஆட்கொள்ளப்படுவதாக. சத்ருவானவன் கையை அதை மேல நீட்டவே கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இனி சத்ருவானுடைய கரங்கள் என்னுடைய பொருளாதாரத்தின் மேலே நீட்டப்பட முடியாதபடிக்கு இப்பொழுதே பரலோக அக்கினி எங்களுடைய பொருளாதாரத்தை சுற்றி சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஜீசஸ். Rabba Shadaini and Tubauli and Taraduna Mashikete. Oh, hallelujah. அடுத்ததாக சொல்லுவோம். என்னுடைய குடும்பத்தின் வழியாய் வருகிற துன்மார்க்க வல்லமைகள், குடும்பத்தின் துன்மார்க்க வல்லமைகள் எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தி பயன்படுத்தி கொண்டிருந்தால் அதை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே வெட்டப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். சொல்லுவோமா? கர்த்தாவே, எங்களுடைய குடும்பத்தில் வருகிற துன்மார்க்க வல்லமைகள் ஒருவேளை எங்களுடைய முற்பிதாக்கள் வழியிலிருந்து வந்திருக்கலாம், எங்களுடைய தாத்தா கிட்ட இருந்து வந்திருக்கலாம், எங்களுடைய அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கலாம். இந்த ஃபைனான்சியல் விக்கெட்னஸ், பொருளாதார துன்மார்க்க வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இனி எங்களை கட்டுப்படுத்த போவது இல்லை. பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் நடத்தப்படுகிறவர்களாய் இருப்பதினாலே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய பொருளாதார பங்காளராய் இருப்பதினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த துன்மார்க்க வல்லமைகள், எங்கள் குடும்பத்தில் வருகிற துன்மார்க்க வல்லமைகள் இனி எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தவோ ஆளுகை செய்யவோ முடியாது என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆளுகை எல்லாம் வெளியேறுவதாக. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். சத்ருவின் கையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட தீமையான பொருளாதாரத்தை இயேசுவின் நாமத்தினாலே அவனுக்கே திரும்ப நாங்கள் தூக்கி எறிகிறோம். அவனுடைய முகத்தில் விட்டெறிஞ்சிருவோம். தேவையில்லை. ஒரு சில நேரங்களில் ஆசீர்வாதத்தை தர்ற மாதிரி அவன் தந்திருப்பான். அதை நம்ம கை நீட்டி வாங்கி இருந்திருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம வேற யாரு கையிலிருந்து பொருளாதாரத்தை நம்ம வாங்கியிருந்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்க போவதே இல்லை. நிறைய நேரங்களில்
நம்ம இந்த அதிகாரிகளிடத்துல, அரசு அதிகாரிகளிடத்துல நம்ம பார்க்கிறோம், லஞ்சம் வாங்குகிறதான மனிதர்கள் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய எல்லைகளிலே இருப்பாங்கன்னா நம்ம அதற்காக கண்டிப்பா கர்த்தருடைய சமூகத்துல மனம் வருந்தி ஜெபிக்கணும். மனசு உடைக்கப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். அது கர்த்தருடைய பார்வையில அருவருப்பான ஒரு காரியம். நிறைய நேரங்கள்ல இந்த லஞ்சத்தின் நிமித்தமாய் வந்ததான ஆசீர்வாதம் அது சாபத்தை கொண்டு வரும், வியாதியை கொண்டு வரும், குறைவை ஏற்படுத்தும். ஒருவேளை நம்ம அந்த மாதிரி லஞ்சம் வாங்கலைனாலும் நமக்கு லஞ்சத்தினாலே வந்த பணம் நம்முடைய கைக்கு வந்திருக்கலாம். ஆகையினாலே நம்ம அதெல்லாவற்றையும் நம்முடைய எல்லைகளை விட்டு வெளியேற்ற வேண்டும். நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில தீமையான இந்த பழக்க வழக்கங்கள் மூலமாக, இந்த லஞ்சத்தின் மூலமாகவோ தவறான பழக்க வழக்கங்களின் மூலமாகவோ சம்பாதிக்கப்பட்ட பணங்கள், பொருளாதாரம் என்னுடைய எல்லைகளுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அது எல்லாவற்றையும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய எல்லைகளை விட்டு நான் வெளியேற்றி போடுகிறேன். அதெல்லாம் என்னை விட்டு வெளியேறட்டும். அதையெல்லாம் எனக்குள்ள இருக்கிறதுனால தான் தேவையில்லாத செலவீதங்களை, தேவையில்லாத பலவீனங்களை கொண்டு வந்து மருத்துவத்திற்கும் மற்ற காரியங்களுக்கும் தேவையில்லாம செலவு பண்ணுகிறதான இந்த பணம் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறுவதாக. நீர்தான் எனக்கு பொருளாதாரத்தை தருகிறவர், நீர்தான் எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர். உம்முடைய கரத்திலிருந்து மாத்திரமே எனக்கு நன்மைகள் வருகிறது. எனக்கு நன்மை வேற எங்கிருந்து வர வேண்டாம்ப்பா, உங்களிடத்திலிருந்து தான் எனக்கு வரணும்ப்பா. ஓ ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போறோம். கர்த்தாவே, என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கான ரகசியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுத்தருவீராக. Lord, teach me the secrets of prosperity. கேளுங்க. ஆண்டவர் தான் நமக்கு சொல்லி தரணும், ஆவியானவர் தான் நமக்கு சொல்லி தரணும். அவர் நமக்கு சொல்லி தருகிறவர், நமக்கு ஆலோசனை தருகிறவர் இல்லையா? நம்ம சொல்லுவோம், கர்த்தாவே, நான் ஆசீர்வதிக்கப்படும்படி, என் பொருளாதாரத்திலே நான் நன்மையை பார்க்கும்படி எனக்கு சீக்ரெட் சொல்லித்தாங்க, டெக்னிக் சொல்லித்தாங்க, எனக்கு அந்த நுணுக்கங்களை எனக்கு சொல்லித்தாங்கப்பா. ஆவியானவர் நீர் எனக்கு கற்றுத்தருவீராக. நான் எப்படி செய்யணும், எப்படி அதை சேமிக்கணும், எப்படி நான் முதலீடு செய்யணும், எல்லாவற்றையும் ஆவியானவர் எல்லா விதமான ரகசியங்களையும் கர்த்தர் எனக்கு போதிப்பீராக. இது எந்த மனுஷனுக்கும், உலக மனுஷனுக்கெல்லாம் தெரியாது. உலகத்துல எவ்வளவு பெரிய ஃபைனான்சியல் கன்சல்டண்டா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாத ஆலோசனையை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தருகிறார். கேளுங்க. எந்த மனுஷனையும் நம்ம நம்ப தேவையில்லை, எந்த மனுஷனிடத்திலையும் போய் கன்சல்டன்சி நம்ம கேட்க தேவையில்லை, ஆலோசனை கேட்க தேவையில்லை. நமக்கு ஆவியானவர் ஆலோசகராக இருக்கிறார். ஆகையினாலே நம்ம சொல்லி ஜெபிப்போம், இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில செழிப்பிற்காக, பொருளாதாரத்திற்கான ரகசியங்களை, நுணுக்கங்களை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கற்றுத்தருவீராக. நான் உம்முடைய பிள்ளையாய் நான் வந்திருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகையினாலே உம்மிடத்திலிருந்து இந்த ரகசியங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் அப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, நீங்க இந்த நாளிலே இவ்விதமாய் நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்திற்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் நிச்சயமான நன்மைகளை, நிச்சயமான ஆசீர்வாதங்களை எங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிறீர். உலக தோற்றத்துக்கு முன்னமே எல்லாவற்றையும் உருவாக்கினவர். எங்க பொருளாதாரத்தை பற்றியும் நீங்க நிச்சயமா எங்களுக்கு திட்டத்தை வச்சிருப்பீங்க, உருவாக்கி வச்சிருப்பீங்க. ஆனா அதை பார்க்க முடியாதபடி மனம் பதறி போய் அங்கும் இங்குமாய் தேவைகளை மாத்திரம் தான் பார்க்கிறோமே ஒழிய தேவைகளை சந்திக்கிற தேவனை நாங்க பார்க்கவே இல்லப்பா. நிறைய நேரங்களுடைய அறியாமையினாலே நிறைய பொருளாதாரத்தின் தாக்கங்கள் வந்திருக்கிறது என்பதை நாங்க அறியாததுனாலே பல சிக்கல்களிலும் பல பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொண்டிருந்திருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை விடுவித்ததற்காக நன்றி. கர்த்தருடைய சித்தம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே, எங்கள் நிமித்தமாக எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி வாசிச்சோம். அந்த வார்த்தையின்படி இந்த நாள் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறவர்கள், இனி ஜெபிக்க போகிறவர்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பொத்தலான பைகளையும் ஓட்டையான பாத்திரங்களையும் அடையாளப்படுத்தி தீமையான உடன்படிக்கைகளை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அதை சரி செய்து அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒப்புரவாக்கி சரி செய்து எல்லா காரியங்களிலும் தேவ கரத்திலிருந்து வருகிற நன்மைகளை நிறைவாய் பார்க்க, சாட்சியாய் நிற்க இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வாதமாய் எங்களை நிறுத்தும். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள்
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம். அதனால் உம்முடைய மகிமையை நாங்கள் இந்த தேசத்தில் வெளிப்படுத்தணும். அதற்காகவே எங்களை அழைச்சிருக்கிறீங்க. அழைத்த அழைப்பில் நாங்கள் உறுதியாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.